வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நல்லதை விதைப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை. ஒரு சிறுவன் தெருவில் நின்று விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய தாத்தா அவனை கூப்பிடுறாரு. அவன் பக்கத்தில் வர்றான். அவன்கிட்ட ஒரு 200 ரூபாய் தூக்கி கொடுத்து டாஸ்மார்க்கில் போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்கி சொல்கிறான். அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, மீதி இருக்கிற காசை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சந்தோஷத்தில் அந்த சிறுவன் தன்னுடைய சைக்கிளை எடுத்துகிட்டு டாஸ்மார்க்கு கிளம்புறான். எதிரே அவனுடைய அப்பா வர்றாரு. எங்கடா போகிறான்னு கேட்டதுக்கு தாத்தாவுக்கு கோட்டு வாங்குறதுக்காக டாஸ்மார்க் போகிறேன்னு சொல்கிறான். உடனே அந்த தந்தையானவர் அவங்கள்ட்ட வந்து காசை வாங்கிட்டு, சரி நான் தாத்தாவுக்கு கோட்டு வாங்கி கொடுக்குறேன், நீ கிளம்ப வைக்கல. அதே மாதிரி டாஸ்மார்க்கில் போய் கோட்டு வாங்கி கொண்டு தன்னுடைய அப்பாவுக்கு மகன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, அப்பா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் சின்ன பசங்கக்கிட்ட இந்த மாதிரி கோட்டு வாங்கிட்டு வாங்கி சொல்லி அவனை கெடுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணுன்னா வருங்காலத்தில் அவன் நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி ஏதாவது நல்ல புத்திமதிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெரியவரும் அதை கேட்டுட்டு, சரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனி அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி நல்லது செய்யறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு நாள் தரிசாக கிடந்த ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அதில் ஒரு செடியை வைக்கிறார். அப்போ அந்த சிறுவன் கிட்ட வர்றான். தாத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர், நான் இதில் ஒரு மாங்கன்று வச்சிருக்கேன், இதை தண்ணி ஊற்றி வளர்த்து ஆளாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். அந்த சிறுவனும் அதை கேட்டு, சரி தாத்தா நான் இதை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாங்கன்னுக்கு தண்ணி ஊற்றுறான். டெய்லி அதை பராமரிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.